நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த 2026 வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும். குருநாதர் ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் கிரக பெயர்ச்சிகள் இருக்குது? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன கிரக அமைப்புகளில் வான்மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ ப்ரெடிக்டே பண்ண முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2026 வருஷம் 3 விதமான பயிற்சிகள். ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சினா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி. குரு பகவான் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்கள் டெலிவரியை ஏப்ரல் மந்த் போல் பிளான் பண்ணுங்கள். குரு உச்சத்தில் இருப்பார். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராகு கேதுக்கள் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் 3 விதமான பயிற்சி, 3மே பெரிய கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி 3மே பெரிய வருட கிரகங்கள். அப்போ இந்த 2026 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது 3ம் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு, அவ்வளோதான். வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு. அப்போ இந்த 2026 பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த பூமியில் நிறைய காலநிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தர்ம மாற்றங்கள், எதிர்பார்க்காத வகையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும். அதே போல மழை சிறப்பானதாக இருக்கும். நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் 2026 கண்டிப்பாக இப்போவே சொல்கிறேன் நான், மழை சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 2026 உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். பாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் கிளியர் ஆகும். மெயினாக மேஷராசிக்கு என்ன பிரச்சனை? பணம் காசு கையில் இல்லை, காசு பணம் இல்லை சாமி. எவ்வளோ சம்பாதிக்கிறோமே கூட ஃபண்டு ரொட்டேஷன் இருக்க மாட்டேங்குது, ஃபண்டு ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது, ஃபண்டு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அல்லது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டல்லாகிறதுக்கும் இதுதான் காரணம். பணம் தான் காரணமாக இருக்குது. அப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லிட்டாலே எவ்வளவோ பணத்தை எடுத்து பிஸ்னஸுக்குன்னு போடுறோம். ஆனால் பிஸ்னஸ்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, எடுக்க முடியல. எல்லாமே ரொட்டேஷனுக்கு போயிடுது. இல்லாட்டி கடன் போகுது, இல்லாட்டி வீண் விரயமாகிறது. வீண் விரயமாகுது. அப்போ இந்த வீண் விரயத்தை தடுக்கணும். அப்போ எப்படி முடியும்? கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. வீண் விரயமாகுதா?
பணங்காசு வீணாக செலவாகுதா? கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஏமாற்றங்கள் இருக்கா? நிறைய மேஷராசி என்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகளாக இருக்கலாம், இல்லை கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அசட் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இட பிரச்சனைகள், நிறைய இடங்களில் குடும்ப பிரச்சனைக்கோ அல்லது நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு ட்ரபுள்ஸ் வருதுன்னா அதுக்கு அந்த பூமி தோஷம் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க, என்னமோ போகிறாங்க, விளக்கேற்றுறாங்க, கோவில் பரிகாரங்கள் செய்கிறாங்க. அந்த பூமியை மதித்து பூமிக்கான பரிகாரங்கள் செஞ்சால் தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். அந்த பூமியை நிவர்த்தி பண்ணாமல், அந்த பூமியை நீங்கள் சந்தோஷப்படுத்தாமல், அந்த பூமியில் நீங்கள் வாழ்வது கடினம். இதைத்தான் அந்த பூமி உங்களுக்கு சொல்லுது. அப்போது நிறைய அன்பர்கள் இடதோஷங்கள், அது குடியிருக்கிற வீடாக இருக்கலாம், இல்லை தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம். அப்போ அந்த இடதோஷங்களை கண்டறிந்து செயல்படுவது சிறப்பு. இப்போ இதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அப்போ ஒரு கடையோ தொழிலோ நிறுவனமோ ஓன் பிஸ்னஸோ ஒரு பண்ணைகள் வச்சு நடத்தலாம், கோழி பண்ணைகள் வச்சு நடத்தலாம், பெரிய பெரிய முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தலாம், இல்லை மில்லுங்க வச்சு நடத்தலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாடு வெளிநாடு, ஐடி பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, டெக்ஸ்டைல்ஸு, ஹோல்சேலு, ஷோரூம்ஸு, திரைத்துறையினர், சினிமா துறை. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல அரசியல் நண்பர்களுக்கு அனுகூலமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. மேஷராசியில் பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இதெல்லாம் அரசியலில் வெற்றிக்கான வாய்ப்புகள். அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் சுய ஜாதகம் பார்த்துட்டு செயல்படுவது சிறப்பு. அரசியல் நண்பர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே சமயத்தில் குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் மேஷராசிக்கு இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட இந்த 2026 சுமூகமான தீர்வுகள் ஏற்படும். கோர்ட்டுக்கு போகாமல் ஒரு நல்ல ஒரு மீடியேட்டர், ஒரு நல்ல ஒரு குருவை வைத்து ஒரு மீடியேட்டிங் செய்கிற மாதிரி. அப்போ சொத்து பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை வேறு ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு, எந்த மாதிரியான எது ரிலேட்டடாக இருந்தாலும் ப்ராப்ளம், வம்பு வழக்கு, போலீஸ் கேஸ், உலகம் வேர்ல்டு வைடு, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெண்டிங் கேஸ் இருக்குது, இல்லை ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு தண்டனைகள் இருக்கா, வருமா வராதா, சிறை தண்டனைகள், அல்லது ஒரு என்கொயரி, ஒரு விபத்துக்கள். அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரியான வம்பு வழக்குகளோ அல்லது அங்கமங்காளிங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனைங்க, அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறு. சார் நமக்கு தெரிஞ்சு வெளிநாடுகளில் எவ்வளோ செய்வினை கோளாறுகள் இருக்குது. பேர் தான் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால நேரம் எவ்வளோ கடுமையாக இருக்குது தெரியுமா? எனக்கு தான் தெரியும். எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது யுஎஸ்லேருந்து, யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து, ஜெர்மன்லேருந்து, ரஷ்யாவிலேருந்து. யுஎஸ் அதிகம், அதே போல் யூகே, யுஏஇ,
மலேசியா, என் அன்பு சகோதர சகோதரிகள் மலேசியாவில், சிங்கப்பூர். அப்போ நம்ம நாட்டில் இருந்தால் இல்லை, கால நேரம் 8ஆம் பாவமோ 8ஆம் பாவ அதிபதியோ புத்தியோ சம்பந்தப்படுமே. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தோணும், நமக்கு ஏதோ ஒரு செய்வினை இருக்குப்பா, நமக்கு ஏதோ ஒன்று பிளாக் மேஜிக் இருக்கா மாதிரி இருக்குது சாமி. அதுதான் மேஷராசிக்கான நேரம். அப்போ அந்த மாதிரி கடுமையான கால நேரங்கள் கூட மகிழ்ச்சியாக மாறக்கூடிய கால வருடம். இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக பல முன்னேற்றங்களே, அற்புதமான மகிழ்ச்சியான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது.